ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24,800 நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம வந்து 24,800 வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே 800 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம பார்க்கும்போது 800 கால் அண்டு 800 புட் ஆப்ஷன் எவ்வளோக்கு க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 229, புட் ஆப்ஷன் 176. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 24,800 பேஸ் பண்ணி நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ 229, 176 ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். 229 மைனஸ் 176. ஓகே, 53 பாயிண்ட்ஸ் வந்து இருந்தது. ஓகேவா. ஸோ அப்போ 53 அப்படிங்கிறது நீங்கள் வந்து 24,800 கூட இந்த 53 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 24,853 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வீக்லி ஃபியூச்சராக இருக்கும். ஓகேவா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கூடவே வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ 800 பேஸ் பண்ணி வீக்லி ஃபியூச்சர் வந்து 24,853 அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர் 24,853. ஓகே, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கால் ஆப்ஷன் 24,800 ப்ளஸ் 229. ஓகேங்களா. அப்போ எவ்வளோ வரும்? 25,029 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வரும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 176 மைனஸ் பண்ணிக்கோங்க. 24,800 மைனஸ் 176. 24,800 மைனஸ் 176 போட்டிங்கன்னா உங்களுக்கு 24,624 அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வரும். 24,624. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ரேஞ்சாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து அவ்வளோதான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 6 கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 கான்ட்ராக்டில் வந்து பாருங்கள், இந்த ஃபார்வாட்டியமெல்லாம் விட்டுருங்க. 26,000 அதெல்லாம் வந்து விட்டுருங்க, ஏன்னா இது தேவையில்லாத ஒன்று. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 800 அப்படிங்கிறதும் 25,000லேருந்து 24,600 இந்த ரேஞ்சு தான் இருக்கணும் நமக்கு. 26,000 வந்து ஃபார்வாட்டியம், இதையும் வந்து விட்டுடலாம். ஸோ நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன ரேஞ்ச் இருக்குது? 25,000 அப்படிங்கிறது லோவாக இருக்குங்களா. ஹை வந்து 25,000 இருக்குது. ஸ்டாடல் வந்து எது இருக்குது? 24,800. ஓகே, அப்போது 853க்கு மேலே இருந்ததுன்னா அப் டு 25,000 போகும். 24,830 853 கீழே இருந்ததுன்னா அப் டு 24,500 வரும். ஓகேவா, இதுதான் லாஜிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மந்த்லி ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். இது வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்துட்டோம். மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது எஸ்டர்டே வந்து நமக்கு எக்ஸ்பைரி இல்லையா, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அப்போ ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சுது. பட் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தப்பாக நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து கேப் அப் நடக்க போகுது, 120 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. அதாவது நிஃப்டி எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து 24,833 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேவா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 953 இருக்குது. ஸோ ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. இதுதான் தப்பு. ஓகேவா. ஸோ போன மாதம் கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு மந்த்லி எக்ஸ்பைரி ஆகும்போது அது ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆகிப்போச்சு. ஓகே, பட் இப்போது இந்த மந்த் கான்ட்ராக்ட், அதாவது ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது எப்போவுமே வந்து நமக்கு ஸ்பாட்டோட ப்ரீமியத்தில் இருக்கும்.
ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. புரியுதுங்களா? இது வந்து கேப் அப் அப்படிங்கிறது கிடையாது. இது ஃப்ளாட் ஓப்பன். ஸோ கிளியராக புரியுதுங்களா? கிஃப்ட் நிஃப்டி வந்து ஏன் வந்து 120 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சுது மந்த்லி கான்ட்ராக்ட். பட் இன்றைக்கி ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஃப்ளாட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நமக்கு வந்து எஸ்டர்டே க்ளோஸ் 24,833 வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஓகே. ஸோ நீங்கள் அதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக் எடுத்து பார்த்தாலுமே எஸ்டர்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 33 வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். 24,700 எடுத்துக்கிட்டிங்கன்னா 133 வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். 24,600 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 233 வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போது நமக்கு வந்து ஸ்பாட்டு, ஃபியூச்சரு, ஆப்ஷனோட ப்ரீமியம் இது எல்லாமே வந்து டேலி ஆகணும் அப்படின்னா அந்த மந்த்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுதான் நமக்கு க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி வீக்லியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குது. வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ வந்து 24,800 கீழே இருக்கணும். ஓகே. கீழே இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் வந்து செல் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு 24,800 பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓடிஎம் கால் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட பிபி லெவல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது? 258 இருக்குது இந்த லைன். ஓகே. ஸோ 258 இருக்குது. ஸோ நமக்கு 250 குறைஞ்சிது அப்படின்னா அட் த சேம் டைம் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 180க்கு மேலே வந்து போகக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து 180 லைனை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கால் ஆப்ஷன் 180க்கு மேலே போகலை அப்படின்னாவே பால் ஆகிடும். 24,800 அப்படின்னா ஓடிஎம் இன்றைக்கி வந்து எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி புட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு. ஓகேங்களா? ஸோ 250 ப்ரீமியம் இருக்கிறதுனால ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் நம்ம வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. ஓகே. ஸோ நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகணும். 180 பிலோ வரணும். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 120 அபவ் வந்து இருக்கணும். ஓகே. டார்கெட் வந்து 180 கிட்ட வரும். வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. சப்போஸ் இது போயிடுச்சுனாலும் நம்ம அடுத்த ட்ரேடு கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். $24,900 கால் ஆப்ஷனையும் 24,700 புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 180 கீழே இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 120 மேலே இருக்குது. ஓகே. பட் இருந்தாலும் நம்ம ப்ரைஸை வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல. அந்த 120 ருபீஸ் அப்படிங்கிறது ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வரும். ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 270 கிட்ட போயிடுச்சு. ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து மாற்றிக்கலாம். சடனாக வந்து 250லேருந்து 270 வரைக்கும் போயிடுச்சு. இது வந்து 200க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 120 அப்படிங்கிறது நமக்கு பை ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டி ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,853. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்கணும். ஃபியூச்சர் ப்ரைஸும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 24,853 அது கீழே தான் இருக்கணும். ஓகே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ரேட் ஆகுது.
ஸோ இது வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிருச்சு.